நான் ஒரு 8-9 படம் பண்ணியும் கூட பெருசாக ஒரு ஒரு 500 பெட்ரோல் கார் இருக்குது, லோனில் இருக்குது, அதுக்கு பெட்ரோல் போட கூட காசு என்கிட்ட இருக்காது. ஒரு 8 படம் பண்ணி கூட 8 படமும் ரிலீஸும் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரகிளிங் டைம் வந்து ரொம்ப அது சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அப்போ கூட எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவோட பென்ஷன் வந்துட்டுருக்கு. எங்கள் அப்பா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன், 15 years ஆஃப் சர்வீஸ். ஸோ இன்றைக்கு வரைக்கும் அம்மா இஸ் கெட்டிங் ஹிஸ் பென்ஷன். ஸோ அதுலேருந்து ஒரு 3000 எனக்கு கொடுப்பாங்க மாதம் செலவுக்கு. அந்த 3000 வச்சு தான் நான் வந்து என்னோட வெளியில் போகிறது வர்றது சுற்றுறது எதாவது தேவைன்னா பண்ணுறதுன்னா அதெல்லாம் நான் அதில் தான் பண்ணுவேன். நம்ம அப்போது என்ன நான் ஒரு 4 lakhs அதுக்கு தான் நான் சைன் பண்ணியிருந்தேன். பெருசாக நான் வாங்கின பேமெண்ட்டே 4 lakhs தான். அந்த 4மே கைக்கு வராது. ஸோ நான் அப்படி இப்படி சேர்த்து வச்சு என்னால் முடிஞ்சது எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பெருசாக சேவிங்ஸ் எதுவுமே இல்லை. ரெண்ட் ஹவுஸில் தான் இருந்தோம். எனக்கு நான் அந்த அந்த ஒரு 10 years 2009லேருந்து 2017 வரைக்கும் அது வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் தான். அப்போது 2009ல் அப்பா இறந்துட்டார். அங்கேருந்து லைஃப்பில் வந்து ஃபேமிலிக்கு ஒரு இன்கமே இல்லாமல் போயிடுச்சு. அப்பா இப்படி ஆனோன்னே இறந்தோடனே அப்பா அம்மாவோட இன்கம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் அண்ணா தான் டேக் கேர் பண்ணிட்டேன். ஒரு 12,000 15,000 நினைக்கிறேன், 15. ஸோ அதை வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருந்தோம் ஃபேமிலியை. ஸோ அந்த டைம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள், ரொம்ப க்ரூஷியலான டைம். நான் ரெகுலர் இன்கமில் உட்காந்ததே ராஜா ராணியில் தான். அங்கேருந்து அதில் தான் நீங்கள் 2 பேரும் ஜோடி. குளிர்லாம் பண்ணல, நீ குளிர்னு ஒரு படம் பண்ணி, குளிர் பண்ணல, நல்ல படம். 2009 ரிலீஸ். அது எங்கள் அப்பா பார்த்தாரு. அடுத்த படத்தோட அட்வான்ஸ் நான் வாங்கினதெல்லாம் அப்பா பார்த்தாரு. ஓகே, என் பையன் இனிமேல் பார்த்துப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை அப்பாவுக்கு இருந்தது. ஏன்னா குளிர் படம் வந்து ரிலீஸ் ஆன போது அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. பட் அந்த படத்தை வந்து பையன் படம் ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து விட மாட்டாங்க டிஸ்சார்ஜ் பண்ணின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு போய் படம் பார்த்துருக்காரு. யாருக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. என் படம் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு ரொம்ப முடியாமல் சிஎம்சி அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அப்போது என் படம் வந்து அங்கே பக்கத்து தேட்டரில் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சிஎம்சி. நீங்கள் எப்படி பேஷண்ட்ஸ் வெளில விட மாட்டாங்களே. இவர் எப்படி எஸ்கேப் ஆகி போனாருன்னே தெரில. போய் படம் பார்த்து வந்திருக்காரு உடம்பு சரியில்லாத போது. அவருக்கு வந்து ஸ்கின்ல ஃபுல் பாயில்ஸ் இருந்தது. போயிட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி அவ்வளோ அந்த டைம்லயே அவ்வளோ ஆசையா இருந்தவங்க கண்டிப்பா இவங்களோட ஒரு growthலயும் கூட எங்க கூட இருந்திருப்பாங்க. அது எங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த அவரோட ஆசீர்வாதமும் தான் நீங்க இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு நான் பர்சனலா நம்புறேன்.